ஸோ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கொஸ்டின் ஆன்சர் வச்சுருந்தேன். இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து எப்படின்னா, மேரேஜுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு நிறைய கொஸ்டின் வந்ததில் நம்ம வந்து மோஸ்ட்லி ஒரு வந்த கொஸ்டின் ரிப்பீட் வரும்ல. ஸோ அந்த கொஸ்டினை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அதில் ஒரு கொஞ்சம் கொஸ்டின் இன்றைக்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுகன்யா 5549 அவங்க கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, சிஸ்டர் நெக்ஸ்ட் பேபி எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ண போகிறேன்னு தெரியலங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாப்பா வந்து குட்டி பாப்பா இப்போ தான் வந்து 10th மந்த்தே வந்து முடிய போகுது ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ குட்டி பாப்பா அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் பேபி எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேபிக்கெலாம் ஐடியா இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து பெண் பாப்பான்னா உயிருங்க. பெண் பாப்பா பிறந்தாக்கி நெக்ஸ்ட் பேபி கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் பேபி எங்களுக்கு வேணாம். ஏன்னா ஒரு பாப்பாவே நாங்கள் ரொம்ப அழகாக வளர்க்கணும், ரொம்ப அழகாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு பாப்பாவே எங்களுக்கு போதும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒன்றுக்கு துணையாக இன்னொன்று வேணும் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு துணையாக நானும் எங்கள் மாமாவும் இருப்போம். ஸோ எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்டாக இருப்போம். ஸோ அதனால் எங்களுக்கு இன்னொரு பேபி வேண்டாம். நாங்கள் பாப்பா மட்டுமே எங்களுக்கு போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லத்திகா பேர் சூப்பராக இருக்குது. லத்திகா என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து பாப்பாவுக்கு தடுப்பூசிலாம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போடணுங்க. தடுப்பூசி வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். நான் தடுப்பூசி வந்து எங்கே போட்டேன்னு பார்த்தா, கவர்மெண்ட்டில் தான் நான் போட்டேங்க. எல்லா தடுப்பூசியும் போட்டாச்சு. இப்போ 10th மந்த்து பாப்பாவுக்கு நடந்துகிட்ருக்கு. 10th மந்த் தடுப்பூசி நான் இப்போ வந்து போட்டுட்டோம். தடுப்பூசி வந்து ஆக்சுவலாக நான் ஏன் ப்ரைவேட்டில் போடல அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட்டில் வந்து மருந்து வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து 1.5 வயசில் தான் அவங்களுக்கு வந்து தடுப்பூசி போடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கவி அவங்க கேட்டிருக்காங்க, அக்கா நீங்கள் வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நோங்க, நான் ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து ஒன்லி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வீடியோஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. நான் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு பொருளை பற்றி தெரியாமல் நம்ம வந்து டக்குன்னு ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டோம். அது வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 3 மந்த் ஆச்சு அதுக்கு வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்த்து நம்ம ப்ரொமோஷன் பண்ண முடியும், எந்த ஒரு இதில் இருந்தாலுமே. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரொமோஷன் ஐடியாவே நம்மளுக்கு கிடையாது. என் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ரொமோஷன் எதுலேயுமே நான் பண்ண மாட்டேன், பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஷாலினி கேட்டிருக்காங்க. 0506 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஏன் அக்கா இப்போ வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வீடியோஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பாப்பா வந்து நல்ல ஃபுட்டு சாப்பிட்ற பழகியிருக்காங்க. ஸோ வந்து அவங்கள வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு எனி டைம் அவங்களே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதுதான் சொல்லப்போனோம். உண்மையை சொல்லப்போனால் வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை. மாமா வந்து ஆஃபீஸ் வேலையாக இருக்கிறதுனால நான் வந்து பாப்பா வந்து எனி டைம் பாப்பாவை தான் பார்த்துட்டு இருப்போம் நாங்கள். ஏன்னா இப்போ தான் வந்து பாப்பா வந்து ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நல்லா ஃபுட்டு கொடுக்கணும். ஸோ அதனால் எங்களுக்கு வீடியோஸ் பண்ண கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு லாங் ட்ரைவ் நிறைய போக வேண்டியிருக்கு. அப்போல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வரும். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயசுதா கேட்டிருக்காங்க. ஜெயசுதா 3406 கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து அவுட் சைடெலாம் பாப்பாவை கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவுட் சைடு வந்து நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு 10 மந்த் முடியணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து லாங் ட்ரைவ் போவோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் எந்த இடத்துக்குமே நாங்கள் அதிகமாக போகலை, ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ பாப்பா வந்து சின்ன பாப்பா. ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 10 மந்த் ஆச்சுன்னா கொஞ்சம் ஓகே ஓரளவுக்கு போகலாம், ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு 10 மந்த்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இனிமேல் லாங் ட்ரைவ் நிறைய போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ போகும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா நேம், அவங்களோட ஐடி நேமே பாப்பா தாங்க. பாப்பா 6776 அப்படின்னு சொல்லி ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சிஸ்டர் நீங்கள் அரேஞ்ச் மேரேஜா அல்லது லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் லவ் அண்டு அரேஞ்ச் மேரேஜ் தாங்க.
குட்டி லவ், அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லவ் பண்ணோம், அதுக்கப்புறமாட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் எங்கள் லவ் மேரேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் 000 அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஜென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து பாப்பா பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து அப்போ ஆண் பாப்பா உங்களுக்கு பிடிக்காதா? அதான் ஆண் பாப்பானா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, பெண் பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெண் பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதை வந்து அவங்க ஆண் பாப்பா பிடிக்காதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பையன் வந்து எனக்கு வந்து பிடிக்காதான்னு கேட்டால் ரொம்பலாம் பிடிக்காதுங்க. ஏன்னா வந்து பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணு தான் வந்து எனக்கும் பிடிக்கும், எங்கள் மாமாவுக்கும் பொண்ணு தான் பிடிக்கும். ஸோ அதனால எங்களுக்கு வந்து பெண் பாப்பா வேணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். மற்றபடி பிடிக்காதான்னு கேட்டால் நிஜமாவே பிடிக்காதுங்க. ஆண் பிள்ளை எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால எனக்கு பிடிக்காது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கேள்வி யார் கேட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அருண் பிரியா 8706 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்ததுலேருந்து நீங்கள் வந்து எங்கேயுமே போகலை ஒய் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் நான் பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஸோ பாப்பா வந்து குட்டி பாப்பா, அதில் குட்டி பாப்பாவை வந்து நம்ம வந்து எங்கேயுமே நம்ம கூட்டிகிட்டு போகிற ஐடியா கிடையாது. ஏன்னா அவங்கள வந்து ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகட்டும், நம்ம எனி டைம் வேணால் கூட்டிகிட்டு போகலாம், இனிமேல் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இது வரைக்கும் முன்னாடி உள்ளது வந்து பாப்பா வந்து குட்டி பாப்பா, அதனால நம்ம வந்து எங்கேயும் கூட்டிகிட்டு போகலை. கலைச்செல்வி, இவங்க வந்து கலைச்செல்வி 0600 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக மேரேஜுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கேட்டிருக்காங்க. மேரேஜுக்கு முன்னாடி நடந்த லைஃப்பை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அக்கா நீங்கள் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி நீங்கள் லேண்ட் அண்ட் ஹோம் வாங்கியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஒன்றுமே நீங்கள் போடலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லேண்டு ஹோம் வந்து நான் மேரேஜுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். ஸோ இது வந்து மேரேஜ் முடிஞ்சு 2 மந்த்தில் நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ அதனால் நாங்கள் வந்து லாங் ட்ரைவ்லாம் போகலை. இன்னுமே நாங்கள் வந்து லாங் ட்ரைவ் எங்கேயுமே நாங்கள் இன்னும் போகலை. ஸோ இது வந்து லேண்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் போவோம். ஹோம் வந்து எங்களோட ஹோம் வந்து நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம். ஸோ அதனால் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக நான் லேண்ட் அண்டு ஹோமை காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வினு லட்சுமி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிஸ்டர் உங்கள் ஹோம் நியர்பை எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து எங்கள் ஊரில் சுற்றி பார்க்குறதுக்கு எந்த இடத்துக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காரூனியாவுக்கு போவோங்க. காரூனியா வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் லாங்கு, அங்கே போய் பார்க்கணும். அதுக்கப்புறமாட்டி ஈஷா போகணும். கண்டிப்பாக காரூனியாக்கும் ஈஷாக்கும் ரொம்ப தூரம்லாம் எல்லாம் பக்கம் பக்கம் தான். ஸோ அதனால் அது கண்டிப்பாக போகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மருதமலைக்கு போகணும், அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போகணும். இந்த 4 இடத்துக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போய் எங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து 6266 அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேடம் நீங்கள் வந்து உங்கள் ஹோம் டூர் காமிங்க அண்ட் கார் டூர் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹோம் டூர் காமிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை, அதுதான் ஃபஸ்ட்டு. ஹோம் டூர் காமிக்கலாம். கார் டூரில் கார் எல்லாம் என்னங்க டூர் இருக்கும் போது, காரில் சீட்டு இருக்கும், வேறு என்ன இருக்கும் போது கார் டூர் கேட்டிருக்காங்க. ஸோ கார் டூர் கண்டிப்பாக போடலாம். ஸோ நெக்ஸ்ட் கேள்வி யார் கேட்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சக்தி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஸோ சக்தி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் வந்து பாப்பாவை மோஸ்ட்லி வீடியோவில் காமிக்கிறீங்க. ஸோ இது வந்து காமிக்கக்கூடாது, ஏன் காமிக்கிறீங்க பாப்பாவை, உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஸோ அதனால் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாப்பாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து கேரிங்காக பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக வந்து ஃபீவர் எதுவுமே வராதுங்க. எங்கள் பாப்பாவுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் எங்கள் பாப்பா கோல்டு பிடிச்சது இல்லை, ஒரு ஃபீவர் வந்தது கிடையாது. எதுக்குமே நாங்கள் வந்து அன்சீனாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்க்குற இதில் தாங்க இருக்குது. நம்ம வந்து ரொம்ப கேரிங்காக நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா அழகாக பார்த்துக்கிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் வீடியோஸில் காமிக்கிறதுனால ஹெல்த் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறேன், கண்டிப்பாக வராதுங்க. ஸோ நம்ம பார்க்குறதுல தான் இருக்குது நம்ம பேபிஸ் எப்படி பார்த்துக்குறோங்கிறதுல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைலா 4676 அப்படின்னு சொல்லி ஐடியில் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிலேட்டிவ் பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க.
உங்களுக்கு ரிலேட்டிவ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ரிலேட்டிவ் பிடிக்காது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ரிலேட்டிவ் ஏன் பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஃபினான்ஷியல். இப்போ ஒரு நாள் நம்ம வந்து அவங்க கேட்குற காசை நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் 10 நாள் கொடுத்துருப்போம். அது அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது. அந்த ஒரு நாள் கேட்கும்போது நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் அது அவங்க பெரிய இஷ்யூவாக நினச்சி அவங்க வந்து அதை வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த பிஹேவியர் எனக்கு பிடிக்காது. பேசுகிறீங்களா, காசுக்கு ஆசை இல்லாமல் பேசுங்க. அன்பு பாசம் எது இருக்கோ அதுக்கு பேசுங்க. காசை மீன் பண்ணியெல்லாம் பேசக்கூடாதுங்க. அப்படி பேசினா தப்பு, எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் என் ரிலேட்டிவ் வந்து எனக்கு பிடிக்காது. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து காசு காசு காசு, எனக்கு அது பிடிக்காது. ஸோ ரிலேட்டிவ் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி யார் கேட்டிருக்காங்கன்னா, விக்னேஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிஸ்டர் அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கள் மாமா வந்து ஒர்க் பண்ணலங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து மேரேஜ்க்கு முன்னாடியே பிஸ்னஸ் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு பிறகு 2 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாந்தினி 007 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் மோஸ்ட்லி 3 பேருமே ஒரே கலரில் தான் ட்ரெஸ் மேட்சிங் கோடாக போடுறீங்க, ஒய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி போடாதீங்க, ஒயின்னு கேட்டு அப்படி போடாதீங்க, கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உண்மை தாங்க அது. நானே இப்போ வந்து மோஸ்ட்லி நாங்கள் 3 பேரும் மேட்சிங் போட்டு கம்மி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கண் திருஷ்டி வருது. ஸோ அதனால் நான் ஆக்சுவலாக எனக்கு இதிலலாம் நம்பிக்கையே கிடையாது. கொஞ்சம் பெரியவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறோம். ஸோ இனி வேறு ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜி சுதன் அப்படின்னு சொல்லிங்கிற ஐடியில் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிஸ்டர் உங்கள் பேபிக்கு என்னென்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ என்னென்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து நான் ஜவ்வரிசி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் அவல் கொடுப்பேன். ஸோ சாப்பாடு பருப்பு சாதம், மீன் சாதம், அதுக்கப்புறமேட்டு நான்வெஜ் வந்து சூப் வச்சு கொடுப்பேன். அதுக்கப்புறமேட்டு சத்து மாவு, கண்டிப்பாக சத்து மாவு கொடுங்கங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அப்புறம் நான் அரைச்சி வச்ச சர்லாக்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறமேட்டு ராகி, கண்டிப்பாக மார்னிங் டைம் கண்டிப்பாக ராகி கொடுப்பேன். அதுக்கப்புறமேட்டு அப்பப்போ ஜூஸ் கொடுப்பேன். பாப்பாவுக்கு வந்து என்ன ஜூஸ் விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை வந்து நான் கொடுப்பேன். அதுக்கப்புறமேட்டு என்ன கொடுக்குறேன், இப்போதைக்கு இவ்வளோ தான் கொடுக்குறேங்க. 10th மந்த்து தானே, இவ்வளோக்கு தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து 11th மந்த்லேருந்து இன்னும் கொஞ்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மரிய பிரியா MAB அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் உங்களுக்கு வந்து லாங் ட்ரைவ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாங் ட்ரைவ் யாருக்குங்க பிடிக்காது, எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ பாப்பா வந்து இப்போ வந்து குட்டி பாப்பா இருக்கிறதுனால நம்ம வந்து மோஸ்ட்லி எங்கேயுமே போகிறதில்ல. பாப்பா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஸோ நார்மல் செக்கப்புக்கு வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு, அதுக்கப்புறமேட்டு கோயிலுக்கு, ஒரு சின்ன கோயிலுக்கு எங்கள் வீட்டிலேருந்து பக்கம் தான் அந்த கோயில், அங்கே போயிருக்கோம். அப்புறமேட்டு ரொம்ப இடத்துக்குலாம் போகலை. எங்கள் வீட்டு பார்க்குக்கு போயிருக்கோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்க் இருக்குது. ஸோ அங்கே போயிருக்கிறோம். ரொம்ப லாங் ட்ரைவ்னு எங்கேயுமே அதிகமாக போகலை. சும்மா ரவுண்ட் அடிக்கிறதுக்கு பாப்பா கூட்டிகிட்டு போயிருக்கோம், அவ்வளோதான். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் பழக்கி விடணும். லாங் ட்ரைவ்லாம் போகிறதுக்கு அவளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். இவ்வளோ ட்ராவல் பண்ணால் எவ்வளோ நேரம் இருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து கேட்ட கேள்விக்கு கொஞ்சமாக ஆன்சர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்போவாச்சும் நம்ம வந்து டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்குது, நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்கும்போது நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். பாய்.